ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மியூட்டன்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை கிளீன் லீ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பேட்ரிக் டான், டெய்சி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2150 வருஷம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் ரொம்பவே சூப்பரா வளர்ந்து உலகம் ஃபுல்லாவே ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து போய் இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமா உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸால மனுஷங்களுக்கு பேராபத்து வருது. அது மனுஷங்க இனத்தை அழிச்சுக்கிட்டே வருது. அதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதுங்கிட்ட இருந்து தப்பிச்ச கொஞ்சம் ஹியூமன்ஸ் அதுக்கு எதிராக போராடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில யார் தான் ஜெயிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு யூசுவலான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். ஏன்னா இதே ஸ்டோரி பிளாட்டோட நம்ம பல படங்கள் பார்த்தாச்சு. அதனால ஸ்டோரி பிளாட் வைஸ் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. யாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி கிடையாது. கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா யாரோட கேரக்டருமே எழுதல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ், சிஜி எல்லாம் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஏதோ பொம்மை படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது. எல்லாமே பார்த்தா ஒரு பொம்மை படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு, இல்ல கேம்ஸ் விளையாடுற மாதிரி தான் இருக்கு. இவங்க விஎஃப்எக்ஸ், சிஜில இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வேற லெவல்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படத்துல ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு. அதுவும் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொம்மை படம் பாக்குற மாதிரி தான் இருக்குன்றதுனால பெருசா இம்பாக்ட் நமக்கு கிரியேட் ஆகல. இந்த படத்துல இவங்க சொல்ல வரது ஒன்னே ஒண்ணுதான், ஏஐ டெக்னாலஜி மூலமா பெரிய ஆபத்து இருக்குன்ட்டு. மத்தபடி எதுவும் கிடையாது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.